நாம் தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். அவர் பாதத்தில் நாம் அவரை தொழுது கொள்ள, அவர் ஆராதிக்க கடந்து வந்திருக்கிறோம். சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியை உம்மையன்றி வேற யாரை பாடுவேன், என் இயேசுவே என் இயேசையா என்று சொல்லி சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கடைசி இரு சரணங்களை பாடும்பொழுது யாவரும் இருக்கிற இடங்களில் இருந்து முழங்கால் படிட்டு பாடி ஆராதனைக்குள்ளாய் கடந்து செல்வோம். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோம். உம் பாதம் பணிந்தேன், என்னாலும் துதியே உம்மையன்றி யாரை பாடுவேன், இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, பரிசுத்தமே பரவசமே பரனே சருவே வரம் பொருளே, நீதியாய்
பணிந்தேன் என்னால். கரங்களை தட்டி சேர்ந்து பாடுவோமா? இயேசுவை ஆராதிப்போம். ஓ உந்தன் அன்பு உள்ளம் ஏசப்பா. ஹல்லேலூயா. உம் பாதம் பணிந்தேன், உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்று யாரை பாடுவேன்? ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடிய. சீருடனே பேருடனே சிறந்து ஜொலிக்கும் கொடுமுடிய. சீக்கிரமாய் சீக்கிரமாய் சேர்ந்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடு. ஓ சீக்கிரமாய் சேர்ந்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடிடுவே. உப்பால் பணிந்தேன் நான் துதியே. உம்மை அன்றியாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் மலர் விளங்க. கனிச்செடி நீ நிலைத்திருக்கும் கொடியாய் அடியேன் மலர் விளங்க. கிளை நறுக்கி அழைப்பிடுக்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய். கிளை நறுக்கி அழைப்பிடுக்கி கர்த்தரை காத்தனை சுத்தம் செய். உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றியாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா அருயிரே. என் இதய தெய்வமே நீர், எனது இறைவா அருயிரே. நேசிக்கிறேன் இயேசுவையோ நேசமுகம் எங்கள் கண்ணிலுமே. நேசிக்கிறேன் இயேசுவையோ நேசமுகம் எங்கள் கண்ணிலுமே. உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றியாரை பாடுவேன். உப்பால் பணிந்தேன், உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றியாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றியாரை பாடுவேன். இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. இயேசுவே ஓ இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. இசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரனே சருளே வரப்பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன் பாடிட பாடல்கள் ஈதனுக்கே. தேடினதால் இயேசப்பா இயேசுவே உம்மை ஆராதிக்கிறோம். கர்த்தரே இயேசு உப்பால் பணிந்தேன் என்னாலும் துதியே. உம்மை அன்றியாரை உப்பால் பணிந்தேன் என்னாலும்
இறங்குதே. கரங்களை தட்டி ஆண்டவரை ஆராதிப்போமா. சிகரதரமோ சதரதரமோ பதா கலமோனா சிகலபேரா பாசிரரதரபுகா. இந்த காலை வேளை தேவனாகிய கர்த்தர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஆவியினால் நிரப்புவீராக. வாய்களை திறந்து செவியுங்கள், வாய்களை திறந்து தேவனை ஆராதிங்கள். சிகரதரமோ சதரபியாந்தா சாம்பல் பன்மனா சேதரோதனா ரீகலோதியா சேரதரதரமோ சந்தரே கபா சந்தரா சிகரதரமே நமோ கலமியாந்தா சினபரோதனமா. பரிசுத்த ஆவியே இந்த காலை வேளையில் மகிமையை பிரசன்னமாய் இறங்குவீராக. உம்முடைய ஆவியை ஊற்றுவீராக. புதிதான எண்ணெய் அபிஷேகிப்பீராக. புது பல காலங்களை நிரப்புவீராக. பரிசுத்த ஆவியை கேட்போமா. இதயத்தின் ஆழத்திலிருந்து இயேசுவின் சமூகத்தில் வந்திருக்கிறோம். இந்த ஓய்வு நாள் ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இந்த பரிசுத்த ஓய்வு நாள் வாரத்தின் முதல் நாள் ஆராதனை தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. அவருடைய சமூகத்தில் கலந்து கொண்டு நம்மை பலப்படுத்துவாராக. அவரை ஆராதிப்போமா, அவரை தொழுது கொள்வோமா. ஆவியோடு பாடுவேன், உண்மையோடு பாடுவேன். சிங்கலந்தரக மோன சேக நலியந்தா கோனா சதரகா சிரரரோரமா சிரபாமா நகரபாபா. இயேசுவை ஆராதிப்போம், இயேசுவை ஆராதிப்போம். அந்த திரியேக தேவனை உயர்த்துவோம். அந்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் செய்கிறவராம் இயேசுவை உயர்த்துவோம். அந்த பரிசுத்த தேவனை உயர்த்துவோம். அந்த உன்னதமானவரை உயர்த்துவோம். அவர் பரிசுத்தமுள்ளவர், அவர் 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 மேன்மையானவர், அவர் மகிமையுடையவர், அவர் அழகானவர். சிரரகமா சேதர மோலகர சிகனரமாமா. ஹalleluya 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 ஹalleluya. உம்மை ஆராதிக்கிறோம், உம் நாமத்தை போற்றுகிறோம், உம் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறோம். சாஷ்டாங்கமாய் இந்த பாதத்திலே விழுந்து ஆண்டவரை குனிந்து உம்மை வணங்குகிறோம். கர்த்தாவே நீர் ஆளுகை செய்வீராக. எங்கள் சபையை நீர் ஆளுகை செய்வீராக. தேவ பிரசன்னம் இருப்பதாக. தேவனுடைய மகிமை இந்த சபை முழுவதும் உலாவுவதாக. பரிசுத்த ஆவியின் மகிமை காணப்படுவதாக. இயற்கைக்கு அப்பாற்பட்ட அபிஷேகம் கட்டவிழ்க்கப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் தெய்வீக மாறுதல் உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிசாசின் கோட்டைகள் தகர்க்கப்படுவதாக. சத்துருவின் போராட்டங்கள் நிர்மூலமாய் போவதாக. தேவனாகிய கர்த்தர் நீர் கிரியை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி. இயேசுவே இயேசுவே சிரானா மாங்கல ஹண்டனானா இல்கமானா சிந்தல காக்கரோரி அந்த சேதரபா கானி அந்த கா இருமியான கேரமோன சந்தர திரிதரமான திரதரமி அந்தரகோ இருமினா சந்தரதரதர மாத்தரதரமி அந்த கபா. ஹalleluya ஹalleluya. இயேசுவின் நாமம் உயர்த்தப்படுவதாக. ஹalleluya ஹalleluya ஹalleluya. சேரபா சேகனதுரமா சகதரபா. ஹalleluya ஹalleluya. தொடர்ந்து இந்த ஆராதனை ஆசீர்வாதத்துக்காக யாராவது ஒருவர் சுருக்கமாய் ஜெபியுங்கள். ஹல்லேலூயா. எல்லாரும் இழந்திருப்போம். ஒரு வேற பகுதியை வாசிப்போம். சகோதரன் முத்தழகன் வந்து முன்னாடி 14ஆம் சங்கீதத்தை வாசிப்பார். நம்ம மாறி மாறி வாசிப்போம். பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டதாக. இந்த நாளிலும் நாம் தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் சங்கீதம் 16 பழைய ஏற்பாட்டில் 677 1 7 வரை
நம்ம கடைசி வசனத்தை நம்ம யாவருமா சேர்ந்து வாசிப்போம். தேவன் இல்லை என்று மதிக்கட்டவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான கிரிகளை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. எல்லாரும் வழிவிலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனிலும் இல்லை. அங்கே அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவன் நீதிமானுடைய சன்னதியோடு இருக்கிறாரே. கடைசி வசனம் நம்ம யாவருமே சேர்ந்து வாசிப்போம். சியோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும் போது யாக்கோபுக்கு அளிப்போம், இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. தொடர்ந்து சில பாடல்களை பாடி ஆண்டவரை ஆராதிப்போம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலமீன் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியார் என்ற பாடலை சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோம். கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாரு. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாரு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. பாவத்தின் சுமை அகற்றி கோடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமை அகற்றி கோடும் பாதாள வழி விலக்கி, பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா. பரிவாக நம்மை கரம் நீட்டி காத்த பரிசுத்த தேவன் அவரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார். நீதியின் பாதையில் அவர் நித்தம் நம்மை நடத்துகிறார். இது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகிறாரே. அல்லேலூயா. இது வந்த போதும் மாறாத இன்பம் புது வாழ்வை தருகிறார். அல்லேலூயா 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 அல்லேலூயா. மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, மறுமையின் வாழ்வினிலே இயேசு மன்னவன் பாதத்திலே, பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிலை வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி மரணோடு நிலை வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. கர்த்தாவின் ஜனமே கைத்தாளமுடனே களிகூர்ந்து கீதம் பாடு, சாலேமின் ராஜா நம் சொந்தமானார், சங்கீதம் பாடியாடு. கர்த்தாவின்
இயேசுவுக்கு ஒப்பானவர் யாரும் இல்லை. யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர்? இந்த வானத்திலும் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர், உமக்கு ஒப்பானவர் இயேசுவே, உமக்கு ஒப்பானவர் யார்? உமக்கு ஒப்பானவர் யார்? யார் இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, எனக்கு தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது மீட்புமானார். துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரையா. என் துன்ப வேளையில் நோக்கி கூப்பிட்டேன், துணையாய் வந்தீரை. எனக்கு தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு. ஹல்லேலூயா, வெற்றி பவனி செல்வேன். படைத்த வெற்றியே நாளிலே இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம், இன்று அகமகிழ்வோம், இன்று அகமகிழ்வோம், அக்களிப்போம். அல்லேலூயா பாடுவோம். அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. அல்லேலூயா, தோல்வி இல்லை. அல்லேலூயா, வெற்றி உண்டு. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளை கல்லாயிற்று. தள்ளப்பட்ட கல் கட்டிடம் தாங்கிடும் மூளையிற்று. கை தட்டி பாடுவது காத்த செயலிது, அதிசயம் இது. கை தட்டி பாடுவது. தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு. வெற்றி பவனி செல்வேன், தோல்வி இல்லை நமக்கு. வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியே நாளிது. இன்று அகமகிழ்வோம், ஆர்ப்பரிப்போம். அல்லேலூயா. எங்கே போவேனா தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த? தேவகுமாரா, தேவகுமாரா 24 தேவகுமாரா, தேவகுமாரா சபையை தேவகுமாரனையும் நோக்கி பாடுவோமா? தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருக்க. உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உடைந்த பாத்திரம் நான், அது உமக்கே தெரியும். தேவன் பயன்படுத்துகிறேன், இது யாருக்கு புரியும்? உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உதவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம், நீர் இல்லாமல், நீங்க இல்லாமல் என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா, தேவகுமாரா என்ன நினைச்சிருந்த? தேவகுமாரா, தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிருந்த. நீங்க நினைச்சா
ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, தெய்வகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இதை உலகே அறியும். உம்மை மறந்து வாழ்ந்தவன் நான், அது உமக்கே தெரியும். உம்மை மறுதலித்தவன் நான், இது உலகே அறியும். உறவாத என்னில் நீ உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. உறவாத என்னில் நீர் உறவானி, நீங்க இல்லாம என் உலகம் விழிக்காதே. நீங்க இல்லாம என் உலகம் இல்லாம என் உலகம் விழிக்காதே. தேவகுமாரா வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிற இயேசுவை தேவகுமாரா அழைப்போமா. தேவகுமாரா அவர் நம்மை மறக்காமல் நினைவு கொண்டிருக்கிறார். தேவகுமாரா 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 என்ன நினைச்சிடுங்க. கொஞ்சம் நினைச்சிடுங்க. நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, நீங்க நினைச்சா ஆசீர்வாதம் தான். என்ன மறந்தா எங்கே போவேனா, தேவகுமாரா தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினை. 24 சொல்லுவோமே. தேவகுமாரா என்ன நினைச்சிடுங்க. தேவகுமாரா தேவகுமாரா கொஞ்சம் நினைச்சிடுங்க. இயேசுவே நீ தேவகுமாரனாய் இருப்பதற்காய் நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி அப்பா. எங்களை நினைத்ததற்காய் நன்றி. நீ நினைக்கவில்லை என்றால், நீர் மறந்து விட்டீர் என்றால் நாங்கள் எங்கே போவோம்? இயேசுவே சொல்லும் ஆவிக்கு மறைவாய் நாம் எங்கே போவோம்? உம் சமூகத்திற்கு விலகி நாங்கள் எங்கே போவோம்? கர்த்தாவே நீரே எங்கள் அடைக்கலமா, எங்கள் கோட்டையா இருக்கிறதுக்காய் நன்றி. ஆளுகை செய்வீராக தொடர்ந்தும் நாமத்தை மாத்திரம் மேம்படுத்துகிறோம். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாவரும் உட்காருவோம். இப்போது சாட்சியின் நேரம். யாராவது விசேஷத்தை சாட்சி இருக்குன்னு சொன்னால் முன்னாடி வந்து சாட்சி சொல்லுங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். அப்படின்னு சாட்சி சொல்லாது வைத்த தேவாதி தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். போன மாதம் என் கணவருக்கு ஜுரம் சளியமாக இருந்தது. அப்போ எனக்கும் சளியாக இருந்தது. 2 பேருமே கொண்டு ஆஸ்பத்திரியில் காமிச்சாக்கா அவங்க வந்து கொரோனா டெஸ்ட் எடுக்கணும்னு சொல்லிட்டாங்க. கரெக்டாக கொரோனா டெஸ்ட் எடுத்துட்டாங்களே, என்ன பண்ணுறது பயம் வந்துருச்சு எனக்கு. வீட்டுக்கு தனிமைப்படுத்துறதுக்கு இடம் இல்லை. வீட்டில் சின்ன குழந்தை வேறு இருக்குது. ஐயாவை நினச்சேன். எனக்கு ஐயா நினச்சேன். ஐயாவுக்கே இந்த பாடுகள்னாக்கா எங்களுக்கு என்ன வரும், என்ன நாங்கள் என்ன ஆகும்னு தெரியலேன்ட்டு ஒரே பயம். 3 நாளாக அழுகுறதும் புலம்புறதுமாகவே இருந்தேன். கர்த்தாவை ஆண்டவருடைய புலம்பலுக்கு கேட்டு அப்போ ரிசல்ட் வந்திருப்பாடு, நெகட்டிவ் ரிசல்ட் வந்திருப்பாடு தான் எங்களுக்கு மனசில் ஒரு தைரியமும் பயமும் நீங்கி போச்சு. ஆண்டவருக்கு கொடை நன்றி செலுத்துகிறேன். ஆனால் ஜுரம் நிற்கவே இல்லை. ஜுரம் நிற்கலன்னு மறுபடியும் ப்ரைவேட்டில் ஆஸ்பத்திரி ஒன்று காமிச்ச பிறகு அது வந்து டைஃபாய்டு ஜுரம்னு சொல்லிட்டாங்க. டைஃபாய்டு ஜுரத்துக்காக அவர்கள் 3 நாள் ஊசி போட்டு நல்லா கவனித்து பார்த்தாங்க. நல்லா சௌரியமாகி இப்போ நல்லபடியாக நல்லா நடக்கிறாரு, போகிறாரு, நல்லா சாப்பிட்றாரு. அது தேவன் நன்றியோடு சோத்திக்கிறேன். அவர் இம்மட்டும் எங்களை காத்த தேவனுக்கு நன்றியோடு சோத்திருக்கிறப்பா. நன்றி செலுத்தின கர்த்தாவே. இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவன பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் என்னை சிறு சாட்சியாக நிறுத்திருக்காரு.
எங்கள் ராபர்ட் வந்து 3 வருஷம் முடிச்சுட்டு ஒரு டிகிரி 4வது வருஷம் படிக்கும்படி கர்த்தர் கிருபை செஞ்சார். அதுவும் கவர்மெண்ட் காலேஜ் கிடையாது, ப்ரைவேட்டில் தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு ஆண்டவர். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா கொரோனா டைமில் எல்லாருக்குமே கஷ்டம். ஆனாலும் என் தேவன் வந்து அவனுக்கு 80,000 ரூபாய் அவனுக்கு இந்த வருஷம் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டியில் கட்டும்படி கர்த்தர் கிருபை செஞ்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, வண்டி வாங்கிட்டு அந்த வண்டிக்கு வந்து என் பொண்ணு வந்து வாடகை கொடுக்கணும், நான் வந்து வண்டிக்கு டியூ கட்டணும்னு சொல்லி 2 பேரும் பேசின்னு தான் ஜோம் வந்துட்டு தான் வண்டி வாங்க போனேன். ஆண்டவரே, என் கையில் ஒன்றுமே இல்லை ஏசப்பா, நீங்கள் எனக்கு முன்னாடி போய் கோணலானவைகளெல்லாம் சமைப்படுத்துங்க சாமி. நான் வண்டி வாங்கினேன், எனக்கு சுகபல ஜீவனை கொடுங்க, கரெக்டாக கட்டி முடிக்கணும், உங்களுக்கு சாட்சியாக இருக்கணும் சொல்லி ஜெபிச்சுட்டு தான் போனாக்கா இந்த கொரோனா வரும்னு யாருக்குமே தெரியாது. கொரோனா வந்தது வந்து சீனாவில் தான் வந்தது, நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட்டு வரல. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சகோதரிங்க ஆண்டவர் வீட்டுக்கு சித்தம் எல்லாமே நீங்கள் வண்டி வாங்கிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் ஆண்டவர்கிட்ட வந்து ஒரு நாளும் பாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணின்னுக்கிற வெள்ளிக்கிழமை டைமில் எனக்கு சம்பளமே இல்லை. ஆனால் வந்து எங்கள் ராபர்ட் வந்து கொரோனா டெஸ்ட் வேலைக்கு போய் மார்ச் 25லேருந்து இது வரைக்கும் 10,000 அந்த வண்டிக்கு போட்டுன்னுக்குறோம். கட்ட வேண்டியது 7,000 தான், ஆனால் 10,000 வண்டிக்கு போட்டுன்னுக்குறோம். ஏசப்பா வந்து கஷ்டத்துலேயும் எங்களை வந்து நடத்துகிறாங்க. ஆண்டவர் அதிசயமானவர்னு தான் நான் ஒவ்வொரு நாளும் ருசித்து பார்த்துன்னு இருக்கிறேன். அவர் அதிசயங்களை எண்ணி முடியாது. நான் நியூஸ் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சாப்பாடே இல்லாமல் செத்து போயிட்டாங்கன்னு பார்க்குறோம். ஆனால் எங்கள் வீட்டுக்காருக்கு தினசரி வேலை தான், கூலி வேலை தான். ஆனாலும் எங்கள் ஆண்டவர் வந்து விசுவாசத்தை தான், மறைஞ்ச ஜோசப் ஐயா வந்து விசுவாசத்தை தான் ஜான்சன் ஐயா நமக்கு கற்றுக் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அந்த விசுவாசத்தின்படி தான் நடக்கிறோம். ஆண்டவர் விசுவாசமாக நடத்துகிறாரு. அது மட்டும் இல்லை, தர்மராஜ் பித்தர், ஒயில்சி சிஸ்டர், எங்கள் ராபர்ட் பலவீனத்துக்காக பாஸ்டமா ஜோஸ்வின் நிறைய ஜோம் பண்ணுறாங்க. அவங்க ஜபத்தினால தான் ஓடி வரான், வேலை செய்ய ஆண்டவர் பலன் குத்துக்கிறாரு. எங்கள் ஏசப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. அவர் எங்கள் தேவையை ஒவ்வொரு நாளும் சந்தித்து வர கிருபைக்காக, தயவுக்காக, அன்புக்காக அவருக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறேன். இன்னும் நடத்துவார். இந்த வண்டிக்கு முடிச்சுட்டு எங்கள் ராபர்ட்டுக்கு கார் வாங்கி கொடுக்கணுன்னு நான் வந்து ஜெபிச்சுன்னு இருக்கிறேன். கர்த்தர் அந்த ஜபத்தை கேட்டு வாங்கி தருவாருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என் சாட்சி முடிக்கிறேன். வேறு ஏதாவது சாட்சி இருக்கா? இப்பொழுது நம்ம தேசத்துக்காக ஜெபிக்க போகிறோம். 10 நிமிடம் சகோதரன் மோகன் முன்னாடி வந்து ஜெபிப்பாங்க. தேசத்துக்காக எல்லாரும் கண்களை மூடி ஜெபிப்போம். ஸ்தோத்திரம். நம் கண்களை மூடி செபிப்போம். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து நம்ம சபையாக நம்ம செபிக்கிறது அது ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதம். ஒவ்வொரு வாரமும் தேவ சமூகத்தில் வந்து ஒரு 5 to 10 நிமிடங்கள் கூடி சபையாய் ஒரு மனமாய் செபிக்கிற எல்லா விதமான ஜெப காரியங்களையும் கர்த்தர் கேட்டு நமக்கு நல்ல ஆசீர்வாதமான காரியங்கள் எல்லாம் செய்து வருகிறார். இந்த நாளிலும் அவருடைய சமூகத்தில் கூடி நம்ம செபிக்க போகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 11வது மாதத்தில் இந்த 15ஆம் தேதியில் ஆண்டவருடைய சமூகத்தில் நம்ம அமர்ந்திருக்கிறோம். அது ஆண்டவருடைய கிருபை. பிரைஸ் அலாட்ஸ். அநேகருக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருந்தாலும் கர்த்தர் கிருபையாய் நம்மளை இந்த காலை வேளையில் அவருடைய சமூகத்தில் கர்த்தர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். நம்ம கூடி செபிக்கும் போது கர்த்தர் அதில் ரொம்ப சந்தோஷமாய் பிரியப்பட்டு இந்த விண்ணப்பங்களை எல்லாம் கேட்டு நமக்கு ஆசீர்வாதமான காரியங்களை செய்ய போகிறார். நம்ம செபிக்கலாம். தேசத்துக்காக நம்ம தேசத்தில் நடக்கிற காரியங்கள் நமக்கு தெரியும். அநேக இடங்களிலே சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமாக வேறு விதமாக இருந்தாலும் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் ஜனங்களை நடத்தி வருகிறார், ஜனங்களை போஷிக்கிறார். அவருடைய கண்கள் ஜனங்கள் மேல் நோக்கமாய் இருக்கிறது. பிரைஸ் அலாட். அப்பா, நம்ம சேர்ந்து செபிக்கலாமா? ஸ்தோத்திரம் தகப்பனே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை துதிக்கிறோம் தகப்பனே. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, கர்த்தருடைய பிள்ளைகள் செபிக்கிறதுனால இந்த தேசத்திலே நீர் வைத்திருக்கிறதான அந்த இரக்கம், அந்த கிருபை, அந்த தயவு ஒவ்வொரு நாளும் எங்கள் ஜனங்கள் மேலே இருக்கிறதற்காக ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை ஆராதனையை கர்த்தர் நீர் ஆசீர்வதித்து கொடுத்திருக்கிறீர். உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய தேசத்தின் சூழ்நிலையை நீர் கண்ணோக்கி பார்க்கும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா, உமக்கு நன்றி. அநேகருக்கு வேலைகள் இல்லாமல் இருக்கிறாலும் கர்த்தர் ஆண்டவரே வேறு விதமான சூழ்நிலைகள் மூலமாய் அநேகரை நீர் போஷித்து வருகிறீர். இந்த சூழ்நிலைகளை இன்னும் மாறட்டும், அநேகருக்கு வேலைகள் கிடைக்கட்டும் தகப்பனே. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. குடும்பங்கள் நடத்துவதற்கு போதுமான சூழ்நிலைகளை கர்த்தர் உண்டு பண்ணி தர வேண்டுமாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் செபிக்கிறோம். அநேகருக்கு பயங்கள் இருக்கதான் செய்கிறது அப்பா. உமக்கு ஸ்தோத்திரம். பலவீனங்கள் நிமித்தமாக, வயதின் முதிர்ச்சி நிமித்தமாக வருகிற பயங்களா இருக்கலாம். இது நார்மலாகவே இந்த கிளைமேட், மழையின் நேரம், அநேகருக்கு டைஃபாய்டு, மலேரியா இப்படிப்பட்ட பலவிதமான நோய்களும் பரவக்கூடிய ஒரு காலங்களில் தான் இருக்கிறோம். எங்களுடைய தேசத்திலே இப்படிப்பட்டதான சூழ்நிலைகள் காணப்பட்டு கொண்டிருக்குது தகப்பனே.
தகப்பனே. இந்த ஜனங்கள் இந்த பயங்களுக்கெல்லாம் நீங்கி அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். தேவனை நோக்கி கூப்பிடும்போது, தேவனை நோக்கி பார்க்கும்போது கர்த்தர் அவர்களுடைய எல்லா விதமான இடுக்கண்களுக்கும் அவர்களை விலக்கி காத்து அவர்களுக்கு ஒரு நல்ல சேமத்தை கொடுப்பார் என்று நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனே. இந்த காலை வேளையிலே அப்பா இப்படிப்பட்ட பயமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களுடைய பயங்கள் மாறும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. கர்த்தர் இந்த காலை வேளையில எங்களோடு கூட பேச வேண்டுமாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு வாரமும் பலிபீடத்திலிருந்து கர்த்தருடைய வார்த்தை எங்களுக்கு வந்து கொண்டிருக்கிறது தகப்பனே. இந்த காலை வேளையிலும் கர்த்தர் ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். தேவ மனுஷனை மறைத்து கர்த்தர் வெளிப்படும்படியாக இயேசுவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அநேக நாட்களுக்கு பிறகு கர்த்தருடைய தாசனம் மத்தியில் வந்திருக்கிறார். கர்த்தர் அவரை வல்லமை எடுத்து பயன்படுத்தணும். எல்லாரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி அவரை உற்சாகமாய் வரவேற்போம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆண்டவரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த காலை வேளையிலே உங்களோடு கூட சேர்ந்து தேவனை ஆராதிக்கவும் தேவனுடைய வார்த்தைகளை உங்களுக்கு சொல்லவும் ஆண்டவர் இங்கே அடியானையும் கொண்டு வந்தபடினாலே என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். என் தேவனாகிய கர்த்தர் பெரியவரும் பெரிய காரியங்களை செய்கிறவருமாக இருக்கிறார். எனக்கு அழைப்பு கொடுத்ததான பாஸ்டம்மாவுக்கு என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை, சபையாருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துதலை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆண்டவர் தாமே உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. ஒரு நிமிடம் நாம் தலைவணங்கி ஜெபிக்கலாம். பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை கொண்டு வந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். வார்த்தைகளை கேட்கப் போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் அடியானை சிலுவையில் மறைத்து நீர் வெளிப்படும். நம்முடைய நாமம் மையப்படுத்தும். ஆசீர்வதி இயேசுவின் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நாம் வாசிக்கலாம். மத்தேயு, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படிக்கு அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மனிதனாக 33 ஆண்டு காலம் அவர் வாழ்ந்தார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்தபோது அநேகர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை இரட்சகர் என்றோ தேவனுடைய குமாரன் என்றோ நம்மை ரட்சிக்க வந்த கிறிஸ்து என்றோ விசுவாசிக்கவில்லை. அவரை சிலுவையில் அறைந்தார்கள். அவர் தம்முடைய ஓட்டத்தை முடித்து அவர் இந்த பூமியை விட்டு அவர் கடந்து சென்றார். அவர் பரலோகத்திலே இருக்கிறார், சீக்கிரம் வரப்போகிறார். அவர் போவதற்கு முன்பதாக தம்முடைய சீசர்களிடத்திலே சொன்னார், நீங்கள் என்னுடைய வார்த்தைகளை நீங்கள் கை கொண்டு, நான் உங்களுக்கு கட்டளையிட்டேன் அல்லவா, அவை எல்லாவற்றையும் கை கொண்டு நீங்கள் பூமியில் எங்கும் போய் சுவிசேஷத்தை பிரசங்கியுங்கள். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். அல்லேலூயா. ஒருவேளை நமக்கு அருமையானவர்கள், நம்மை விட மூத்தவர்கள், நம்முடைய தாய் தகப்பன் சகோதரர்கள் யாராயிருந்தாலும் பல காரியங்களை நமக்கு சொல்லலாம், ஆறுதலாக சொல்லலாம். உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருப்பேன் என்று யாரும் சொல்ல முடியாது. அல்லேலூயா. அதை சொல்லுவதற்கு தகுதியானவர் இந்த வானத்தையும் பூமியும் நம்மையும் படைத்த இறைவன் மாத்திரம்தான் சொல்ல தகுதியானவர். கட்டின புருஷன் சொல்ல முடியாது, பெற்ற தாய் தகப்பன் சொல்ல முடியாது, பிள்ளைகள் சொல்ல முடியாது. அவர்கள் எல்லாரும் ஒரு நாள் நம்மை விடவும் துரிதமாய் போய்விடுகிறார்கள். ஆனால் ஆண்டவர் மாத்திரம்தான் சொல்ல முடியும், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அவர் ஏன் நம்மை பார்த்து அப்படி சொன்னார் என்று தெரியுமா? ஏன் அப்படி சொன்னார்? யோவான் 1ஆம் அதிகாரம் 11, 12ஆம் வசனங்களிலே நாம் வாசிக்கலாம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார்.
அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஒன்றை கவனியுங்கள். வேதம் சொல்லுகிறது, அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அப்படின்னு சொன்னால் என்ன? அந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர் யூதர் குலத்திலே அவர் வந்தார். இயேசு கிறிஸ்து யாருக்காக வந்தார்? யூதருக்காக வந்தார். மத்தேயு 10ஆம் அதிகாரத்திலே வாசிக்க வேண்டாம். அவர் சீசர்களை 2 பேராக அனுப்பும்போது அவர் சொன்னார், நீங்கள் புறஜாதியாரிடத்திலே போக வேண்டாம், இஸ்ரவேல் வீட்டாரிடத்திலே போருங்கள் என்று சொல்லி. எனவே அவர் இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து, யூதர்களை குறித்து மிகவும் அக்கறை கொண்டார். ஆனால் அவர் தமக்கு சொந்தமான யூத குலத்திலே வந்தார். ஆனால் தமக்கு சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. இன்றும் அநேக யூதர்கள் இயேசுவை இரட்சகர் அவர் வந்தார் என்று இன்னும் விசுவாசிக்கவில்லை. இன்னும் அவர்கள் அந்த மதில் சுவர்களை முட்டிக்கொண்டு மேசியாவே நீர் வாரும், மேசியாவே நீர் வாரும், மேசியாவே எங்களை ரட்சியும், மேசியாவே ரட்சியும், சீக்கிரம் வாரும் என்று சொல்லி இயேசு வந்ததையும் போனதையும் அவர்கள் தெரியவில்லை, இன்னும் விசுவாசிக்கவில்லை. எனவே அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். அந்த சொந்தமானவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளாதபடியினாலே அவர் என்ன பண்ணினார் தெரியுமா? நாம் எல்லாரும் புறஜாதியாராயிருந்தோம், நாம் அவருக்கு சொந்தமானவர்கள் அல்ல, நாம் புறஜாதி மக்கள். உடனே ஆண்டவர் தம்முடைய ஒரு திட்டத்தை மாற்றினார். அதுதான் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய நாமத்தின் மேல் அவர் இரட்சகர், அவர் நம்முடைய பாவங்களுக்காக வந்தவர், அவர் நம்மை மீட்கும் பொருளாக வந்தவர் என்று அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், அங்கே தேவதூதன் மரியாளுக்கு சொல்லும் போது இயேசு என்று பேருடைய தம்முடைய ஜனத்தின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்று சொன்னார். எனவே அந்த நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய், இயேசு என்ற நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படியாக ஒரு அதிகாரத்தை, ஒரு அத்தாரிட்டியை ஆண்டவர் நமக்கு கொடுத்தார். அல்லேலூயா. நாம் எல்லாம் புறஜாதி மக்கள், ஆண்டவரை அறியாதிருந்த மக்கள். நீங்கள் யோசித்து பாருங்கள், ஏதோ ஒரு சிலர் மாத்திரம்தான் கிறிஸ்தவ பரம்பரையிலே பிறந்திருப்பீர்கள். அதுவும் பார்த்தீர்களானால் ஒரு 4-5 தலைமுறைக்கு முன்னால பார்த்தா நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் ஆண்டவரை அறியாதவர்களாக இருந்தார்கள். எனவேதான் எபேசியர் 2ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். வாசியுங்கள். எபேசியர் 2:11 ஆனபடியினால் முன்னே மாம்சத்தின்படி புறஜாதியாராயிருந்து மாம்சத்தில் கையினால் செய்யப்படுகிற விருத்த சேதனம் உடையவர்களாய் விருத்த சேதனம் இல்லாதவர்கள் எண்ணப்பட்ட நீங்கள் அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறம்பானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிக்கைகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இந்த உலகத்தில் தேவனற்றவர்களுமாக இருந்தோம் என்பதை நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமாய் வந்தீர்கள். அல்லேலூயா சொல்லலாமா? எனவே நாம் தகுதியற்றவர்கள், அவருடைய பிள்ளைகள் ஆகுவதற்கு நாம் பிள்ளைகளும் அல்ல, பிள்ளைகள் ஆகுவதற்குள்ள தகுதியும் இல்லை. ஆனால் ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுத்தார். என்னுடைய நாமத்தின் மேல் யார் விசுவாசம் வைக்கிறீர்களோ அவர்களெல்லாம் என்னுடைய பிள்ளைகள். யார் அவருடைய பிள்ளைகளாக இருந்தார்கள்? யூதர்கள். நாமெல்லாம் அவருடைய காணியாட்சிக்கு புறம்பாய் இருந்தோம். மாம்சத்திலே செய்யப்பட்ட விருத்த சேதனம் அன்றைக்கு அவர்களுக்கு இருந்தது. இப்பொழுது அந்த விருத்த சேதனம் இல்லாதவர்களாகிய நம்மை ஆண்டவர் அவருடைய பிள்ளையாய் ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாய் சேர்த்து கொண்டார். பிரியமானவர்களே, அதனாலதான் ரோமர் 8ஆம் அதிகாரம் 15-16 வசனங்கள் எப்படியாக சொல்லப்பட்டிருக்கு. ரோமர் 8:15-16 அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு நீங்கள்
அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். 16ஆம் வசனம், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நமக்கு ஆவியுடனே நம்முடைய ஆவியுடனே அவர் சாட்சி கொடுக்கிறார். அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தினுடைய அந்த புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தார். ஆண்டவர் நம்மை அவருடைய பிள்ளையாக தத்தெடுத்தார். புத்திர சுவிகாரத்தை நமக்கு கொடுத்தார். அவர் கொடுத்து சொன்னார், உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. ஒரு நிமிடம் நம்முடைய நெஞ்சில கை வைத்த ஆண்டவரே, யார் என்னை விட்டு போனாலும் உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னோடு இருப்பேன். அநேகரை பெற்றோர்கள் மறந்து விட்டார்கள். இந்த புத்திர சுவிகாரத்தை அடைந்ததினாலே நீ எனக்கு பிள்ளை இல்லை என்று சொல்லி விரட்டி விட்டார்கள். குடும்பங்களிலிருந்து விரட்டி விட்டார்கள். சமுதாயத்திலிருந்து விரட்டி விட்டார்கள். இந்த இயேசுவை ஏற்றுக்கொண்டதினாலே நம்மை தள்ளி வைத்து விட்டார்கள். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உன்னுடனே இருக்கிறேன். உமக்கு நன்றி அப்பா என்று சொல்லுங்க. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. அல்லேலூயா. கவனியுங்கள், எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் பாருங்கள் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். உலகத்தின் முடிவு பரியந்தம் அவர் உன்னோடு இருக்கிறேன் என்று சொன்னார். இந்த உலகத்தின் முடிவு நம்மோடு இருக்கிறவர் எப்படி இருக்கிறாராம்? யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு உங்கள் வேதத்தை திருப்புங்கள். யோசுவாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசியுங்கள். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம், நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை. நான் மோசேயோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன் என்று சொல்லுகிறார். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அவர் எப்படி நம்மோடு கூட இருப்பாராம்? உன்னை விட்டு விலகாமலும் இருப்பாராம், உன்னை கைவிடாமல் இருப்பாராம். ஆண்டவர் நம்மோடு உலகத்தின் முடிவறிந்தும் எப்படி இருப்பாராம்? நம்மை விட்டு விலக மாட்டார், விலகவே மாட்டார். நம்மோடு வருவார், எங்கு போனாலும் வருவார், வேலைக்கு போகும்போது வருவார். விலகாமல் இருக்கிறார், உன்னை கைவிடாமல் இருக்கிறார். அநேக நேரங்களிலே பார்க்கும்போது நாம் ரோடை கிராஸ் பண்ணும்போதோ இல்லாவிட்டால் ஏதாவது ஒரு இடத்துல போய் கொண்டிருக்கும் போது இந்த பக்கம் அந்த பக்கம் நாம் வழி விட்டு போகும்போது ஏதோ ஒரு வாகனம் வந்து நம்மை மோத வரும். உடனே நம்மளை யாரோ கையை பிடித்து இழுத்து இப்படி விடுகிறது போல இருக்கும். எத்தனை பேர் உணர்ந்திருக்கிறீங்க அப்படி? ஆமென். அது யாரு? உன்னை விட்டு விலகாமல் இருக்கிற தெய்வம், உன்னை கைவிடாமல் இருக்கிற தெய்வம். யாரும் தெரியாது, திடீரென்று பார்த்தா யாரும் நம்மளை தள்ளி விடுற போல இருக்கும். ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறார். உன்னை விட்டு விலக மாட்டார். பிள்ளைகளை பெற்று ஆளாக்குகிறோம், படிக்க வைக்கிறோம். அவர்கள் வேலைக்கு போகிறார்கள், இல்லாவிட்டால் பள்ளிக்கூடம் போகிறார், காலேஜுக்கு போகிறார்கள். அவர்கள் போகும்போது பத்திரமாய் போய்வான்னு சொல்லிட்டு நாம் வீட்டில் இருப்போம். ஆனால் ஆண்டவர் அவர்களோடு கூட வருகிறார். யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்களோ அவர்களோடு கூட ஆண்டவர் வருகிறார். கூடவே வருகிறார். கர்த்தர் நல்லவர். எவ்வளவு பெரிய அன்பு படைத்த தெய்வம் நம்முடைய ஆண்டவர். அவர் நம்மை விட்டு விலக மாட்டாராம், நம்மை கைவிட மாட்டாராம். அதே 1ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசியுங்கள். நான் உனக்கு கட்டளையிடவில்லையா? பலங்கொண்டு திடமனதாய் இரு, திகையாதே, கலங்காதே. நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாகிய கர்த்தர் உன்னோடே இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தெய்வம். அவர் நம்மோடு இருக்கிற தெய்வம். அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராயிருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் எதற்கு நம்மோடு கூட அவர் வந்து கொண்டிருக்கிறார், நம்மோடு கூட இருக்கிறார், அவருடைய பிள்ளையாக நம்மை மாற்றி வைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களே 2-3 வசனங்களை வாசியுங்கள். ஆதியாகமம் 12:2-3. நான்
உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை ஆசீர்வதிப்பேன். உன்னை சபிக்கிறவனை சபிப்பேன். பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொன்னார். ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். ஆபிரகாம் ஆண்டவருடைய பிள்ளை அல்ல. அவன் விக்கிரகங்களை, அவனுடைய தகப்பனாராகிய தேராகி விக்கிரகங்களை செய்து அந்நிய தெய்வங்களை செய்து விற்று பிழைத்துக் இருந்தார்கள். அந்த கல்தேர் பட்டணத்திலிருந்து ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்தார். உன் தேசத்தை விட்டுவிடு, உன் இனத்தை விட்டுவிடு, உன் தகப்பன் வீட்டை விட்டுவிடு, நான் உனக்கு காண்பிக்கிற தேசத்துக்கு போ என்று சொல்லி ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவன் வந்தபோது ஆண்டவர் சொன்னார், உன்னை நான் பெரிய ஜாதியாக உன்னை ஆசீர்வதிப்பேன், உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாயிருப்பாய். உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களை நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை நான் சபிப்பேன், பூமியில் உள்ள வம்சமெல்லாம் உன்னால் ஆசீர்வதிக்கப்படும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, உங்களை ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்களை போகுமிடமெல்லாம் காத்து உங்களோடு கூடவே அவர் வந்து உங்களோடு இருந்து என்ன செய்கிறாராம், உங்களை ஆசீர்வதித்து அநேகருக்கு ஆசீர்வாதமாய் மாற்றுகிறார். ஆண்டவருடைய ஒரு நல்ல திட்டம். உங்களை ஆசீர்வாதமாக முதலாவது வைக்கிறார். உங்களை ஆசீர்வாதமாக வைத்து உங்களை அநேகருக்கு ஆசீர்வாதமாக எடுத்து பயன்படுத்துகிறார். உங்களை ஆசீர்வதித்து ஆசீர்வாதமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார். பிரியமானவர்களே, தேவன் மாத்திரம்தான் ஒருவரை ஆசீர்வதிக்க முடியும். இப்போ நாமும் கூட மற்றவர்களை ஆசீர்வதிக்கிறோம் என்றால் தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த புத்திர சுவிகாரத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்பொழுது தேவனுடைய பிள்ளைகள் நாமும் கூட மற்றவர்களை ஆசீர்வதிப்பதற்கு ஒரு பாத்திரங்களாக நம்மை மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அது மாத்திரமல்ல, ஆண்டவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறாராம்? எரேமியாவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசியுங்கள். எரேமியா 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், உன்னை காக்கும்படிக்கு நான் உன்னுடனே இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இங்கே எரேமியாவுக்கு ஆண்டவர் சொல்கிறார், நீ அவர்களுக்கு பயப்பட வேண்டாம், நீ இந்த உலகத்துக்கு பயப்பட. எரேமியா வாழ்ந்த காலம் மிகவும் ஒரு கொடிதான காலம். எரேமியாவினுடைய காலம், எதற்கும் பயப்பட வேண்டாம், உங்களை காக்கும்படிக்கு ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார். உங்களை பாதுகாக்கும்படி, உங்களை காக்கும்படி ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். இந்த உலகத்திலே பாதுகாப்பு யாருக்குமே கிடையாது. பெரிய கோடீஸ்வரனுக்கும் பாதுகாப்பு கிடையாது. அவனும் தன்னை காத்துக்கொள்ளும்படியாக அநேக கோடீஸ்வரர்கள் துப்பாக்கியை கவர்மெண்ட் வாங்குறாங்க. எதுக்கு? தன்னை பாதுகாக்கிறது. அப்படியானால் அவர்களுக்கு ஒரு பயம் இருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற பிரைம் மினிஸ்டர் எங்கேயாவது தனியாக போயிட முடியுமா? அவருக்கும் பாதுகாப்பு தேவை இருக்கிறது. அவரோடு கூட வருகிறார்கள் முதலமைச்சர், மந்திரிகள். ஆண்டவர் சொல்றார், உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். எவ்வளோ பெரியவர் இருக்க. அவர்களெல்லாம் தன்னை காத்துக்கொள்வதற்கு எத்தனையோ லட்சம் ரூபாய், ஒரு பிரைம் மினிஸ்டருக்கு பாதுகாப்புக்கு எவ்வளவு கோடி ரூபாய் செலவாகிறது தெரியுமா? ஆனால் ஆண்டவராகிய தேவன் நாம் என்னத்தை கொடுத்தோம்? ஆண்டவருக்கு நம்மை பாதுகாக்கும்படி, நம்மை காக்கும்படி நம்மோடு கூட இருக்கிறார், நம்மோடு கூட வந்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நல்லவர். பிரியமானவர்களே, அவர் நம்மை எப்படி காக்கிறாராம்? 91ஆம் சங்கீதத்திலே நாம் வாசிக்கும் போது அருமையான வாக்குத்தத்தங்களை ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். 91ஆம் சங்கீதத்தை நான் எடுத்துக்கொள்வோம். பிரியமானவர்களே, 1ஆம் வசனத்தில் வாசியுங்கள். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவர் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவார். நாம் யாருடைய நிழலிலே தங்குறோமாம்? யாருடைய பாதுகாப்பில் இருக்கிறோமாம்? சர்வ வல்லவர். எல்லாரும் சொல்லுங்க, சர்வ வல்லவருடைய பாதுகாப்பின் கீழ் நாம் இருக்கிறோமாம். சர்வ வல்லவர், சர்வ வல்லவர், சர்வ வல்லவர். எசேக்கியாவின் காலங்களிலே பார்க்கும்போது ஒரே ஒரு தூதனை அனுப்பினார் ஆண்டவர். அவன் அந்த 1,85,000 பேரை கொண்டு போட்டான். எவ்வளவு பெரிய ஒரு பாதுகாப்பு பாருங்க. ஆண்டவராகிய தேவன்
நமக்கு சர்வ வல்லமுறையாக இருக்கிறார். அவர் சொல்லுகிறார், நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பி இருக்கிறேன் என்று சொல்வேன். அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார். வேடனுடைய கண்ணி, வேடன் என்றால் பிசாசானவன், அவன் கண்ணியை வைத்திருக்கிறான். கண்ணி வைத்து அந்த கண்ணியிலே சிக்கும்படியாக அநேகரை விழத்தள்ளுகிறான். அந்த கண்ணிக்கு ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறாராம். பாழாக்கும் கொள்ளை நோக்கி நம்மை தப்புவிக்கிறார். அவர் நமது சிறகுகளாலே நம்மை மூடுவாராம். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் போவாய். அவருடைய சத்தியம் உனக்கு பரிசையும் கேடமாகும். இரவிலே உண்டாகும் பயங்கரத்திற்கும் பகலிலே பறக்கும் அம்புக்கும் இருளிலே நடமாடும் கொள்ளை நோக்கியும் மத்தியானத்திலே பாழாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய். உன் பக்கத்திலே 1000 பேரும் உன் வலது பக்கத்திலே 10,000 பேரும் விழுந்தாலும் அது உன்னை அணுகாதே என்று சொன்னார். ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிற தெய்வமாக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்திலே பிறக்கிற எல்லாருக்கும் ஒரு நாள் மரணம் உண்டு. எனவே காலம் சென்றவர்கள் எல்லாம் ஏதோ நோயினாலே பாதிக்கப்பட்டார்கள் நாம் நினைக்க கூடாது. அவருடைய காலம் முடிந்து விட்டு அவருக்கு போய்விட்டார்கள். நம்முடைய காலம் வரையிலும் நம்மை வைக்காமல் இருப்பதற்கு பிசாசு நம்மளை தொடர்ந்து கொண்டிருக்கிறான். நம்முடைய காலம் வரையிலும் நம்மளை வைக்காமல் இருக்க வேடன் பிசாசு, இரவில் உண்டாகும் பயங்கரம், பகலில் பறக்கும் அம்பு. இங்கே சாட்சி சொன்னார்கள், கர்த்தர் எனக்கு அந்த நோயிலிருந்து விடுதலை கொடுத்தார் என்று சொல்லி. கர்த்தர் நல்லவர். நம்முடைய காலங்கள் அவருடைய கருத்தில் இன்னும் இருக்கிறது. அதற்கு முன்பதாக நம்மை பறித்துவிட சாத்தான் அவன் தந்திரசாலியாய் சுற்றுகிறான். ஆனால் ஆண்டவர் நம்மை பாதுகாக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? நம்மை காக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, சகரியாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். சகரியா 2:5 வாசியுங்கள். நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாக இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா சொல்லலாமா? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறாராம். அவர் எப்படி இருக்கிறாராம்? அக்கினி மதிலாக இருக்கிறார். அக்கினி மதிலாக இருக்கிறார். அந்த அக்கினியை யாராலும் ஒன்றும் பண்ண முடியாது. அக்கினி ஒருவேளை நம்மை அழிக்க வேண்டும் என்று சொல்லி ஒருவேளை இந்த உலகத்திலே பலர் கங்கணம் கட்டலாம். ஆனாலும் ஆண்டவராகிய தேவன் நம்மை அழியாதபடி, நம்மை அழிக்காதபடி அவர் நம்மோடு கூட அவர் இருக்கிறாராம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது அங்கே அந்த நேபுகாத் நேச்சார் 60 முழ உயரம் 6 முழ அகலமான ஒரு பெரிய பொற்சிலையை நாட்டுவித்து அதை எல்லாரும் வணங்க வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களை எங்க போடுவேன் சொன்னான்? அக்கினி சூளையிலே போடுவேன் என்று சொன்னான். அதற்கு அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத் நேகோ அவர்கள் அடிபணியவில்லை. உடனே அவன் சொல்லுகிறான், இப்பொழுது உங்களுக்கு ஒரு தருணம் கொடுக்கப்படுகிறது. இந்த சூளையை 7 மடங்கு அவன் என்ன பண்ணுகிறான்? சூடாக்குகிறான். இப்பொழுது உங்களுக்கு அந்த தருணம் கொடுக்கப்படுகிறது. இப்பொழுது நீங்கள் அந்த பொற்சிலையை வணங்காவிட்டால் நான் உங்களை இந்த இதில் போட்டு விடுவேன் என்று சொன்னான். அதற்கு அவர்கள் சொல்கிறார்கள், 17ஆம் வசனம், நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜா உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 19ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், அந்த சூளையை கடைசி பகுதி சாதாரணமாய் சூடாக்குவதை விடவும் 7 மடங்கு சூடாக்கினார்கள். சூடாக்கி என்ன பண்ணினார்கள்? சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிற எரிகிற சூளையிலே போடுவதற்கு அவர்களை கட்டும்படி இராணுவத்தின் பலசாலிகளாக புருஷருக்கு கட்டளையிட்டு அங்கே அவர்களை கொண்டு போட்டான். நடந்தது என்ன? 23ஆம் வசனம் சொல்லுகிறது, சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ என்கிறதான 3 புருஷர்களும் கட்டப்பட்டவர்களாய் எரிகிற சூளையின் நடுவிலே விழுந்தார்கள். ஆனால் அங்கே நடந்தது என்ன? அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பிரமித்து தீவிரமாய் எழுந்திருந்து தன் மந்திரிமார்களை நோக்கி, 3 புருஷரை அல்லவா கட்டுண்டவர்களாக அக்கினியிலே போடுவித்தோம் என்றார்கள். அவர்கள் ராஜாவுக்கு பிரதித்திரமாக, ஆம் ராஜாவே என்றார்கள். அதற்கு அவன்,
இதோ 4 பேர் விடுதலையாக அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதம் வரவில்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமானவர்களே, தேவபுத்திரருக்கு ஒப்பாக இருக்கிறது. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரன், தேவதூதன் அங்கே இருக்கிறார். தேவதூதனுக்கு ஒப்பாக இருக்கிறது. இது மனுஷர் அல்லவே. 4வது ஆள் ஒரு ஆள் அங்கே போயிருக்கிறார். அவர் யார்? தேவபுத்திரன். தேவபுத்திரன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசுவை அவர்கள் அறியவில்லை. தேவபுத்திரன் அவருக்கு வெளிப்படவில்லை. ஆனால் இங்கே பழைய ஏற்பாட்டு காலத்திலே இயேசு நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. அவர் இருக்கிறார். ஏதேன் தோட்டத்திலிருந்தே இருக்கிறார் இயேசு. அங்கே ஆதாம் ஏவாளுடைய நிர்வாணத்தை மறைக்கும்படியாக ஒரு ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது, தோல் உடை உண்டாக்கப்பட்டது. அப்பவே அதனாலதான் வேதம் சொல்கிறது, உலக தோற்றத்துக்கு முன்பதாகவே அடிக்கப்பட்ட வண்ணமாயிருக்கிற ஆட்டுக்குட்டி ஆனவர் என்று சொல்லப்பட்டது. இயேசு இந்த வானத்தையும் பூமியும் படைக்கும் போதே தேவன் இயேசுவை கொண்டுதான் படைத்தார் என்று வேதம் சொல்கிறது. உண்டானதெல்லாம் அவரால் என்று உண்டாகவில்லை. யோவான் 1 சொல்லப்பட்டிருக்கிறது, 1ஆம் அதிகாரத்திலே, உண்டானதெல்லாம் அவராலே என்று உண்டாகவில்லை, எல்லாமே அவர் மூலமாக உண்டாயிற்று. எனவே படைக்கும் போதே இயேசு இருக்கிறார். அவர் சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோவின் நடுவிலே ஒரு தேவபுத்திரனாக அங்கே உலாவினார். அதை பார்த்து அவன் எல்லாரையும் வெளியே வர சொன்னான். அவர்களுக்கு ஒரு சேதமும் வரவில்லை, ஒரு சேதமும் அவர்களுக்கு உண்டாகவில்லை. அவருடைய தலைமயிராயிலும் கருகி போகவில்லை, வஸ்திரங்கள் அவர்களுக்கு எரிக்கப்படவில்லை. தேவன் எப்படி பாதுகாத்தார்? அன்பு தெய்வ பிள்ளையே, உன்னை ஆண்டவர் பாதுகாக்கும் போது முழுமையாக பாதுகாப்பார். உன்னை எந்த சேதமும் அருகாதபடி பாதுகாப்பார். உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர் உனக்கு ஒரு சேதமும் வராதபடி ஆண்டவர் உன்னை காக்கும்படியாக வல்லவராயிருப்பார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சர்வ வல்லமையுள்ளவர். காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவா என்றுமே, காத்திடுவா என்றுமே. தொல்லை கஷ்டங்கள் சூழ்ந்திடும், துன்பம் துக்கம் வரோ, இன்பத்தில் துன்பம் நேர்ந்திடும், இருளாய் தோன்றும் எங்கோ, சோதனை வரும் வேளையில் கேட்கும் செவியிலே, பரத்திலிருந்து ஜெயம் வரும், பரணனை காக்கவல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, உண்டனக்கு, உண்டனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டனக்கு, காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஆம், அன்பு தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் உன்னை காப்பார். ஒரு சேதமும் அணுகாதபடி ஆண்டவர் உன்னை காப்பார். ஒரு சேதம் அணுகாது. ஆண்டவர் நல்லவராய் இருக்கிறார். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தைரியமா நாம் இருப்போம். கர்த்தர் நல்லவர். அது மாத்திரமல்ல, 2 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 6ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கும்போது, அங்கே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலிலே வந்து அதை முற்றுகை போடும்படியாக அவன் வருகிறான். இந்த சீரியாவின் ராஜா வரும்பொழுதெல்லாம் இந்த இஸ்ரவேலின் ராஜாவுக்கு எலிசா என்கிறதான தீர்க்கதரிசி அவருக்கு தூது அனுப்பி, ஐயா ராஜாவே, உம்மை பிடிப்பதற்கு, உம்மை முற்றுகை போடுவதற்கு சீரியாவின் ராஜா வருகிறார்
எனவே அவர் இன்ன இடங்களிலெல்லாம் பாளையம் இறங்கி உம்மை பிடிக்க பார்க்கிறார் என்று சொல்லும்போது, இந்த சீரியாவின் ராஜா அந்த சூழ்ச்சியை அவன் செய்து வரும்பொழுது இஸ்ரவேலின் ராஜா இதை அறிந்து கொண்டு தப்புவிக்கப்படுவார். இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆகிலும் தேவனுடைய மனுஷன் இஸ்ரவேலின் ராஜாவினிடத்தில் ஆள் அனுப்பி இன்ன இடத்துக்கு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிரும், சீரியர் அங்கே இறங்குவார்கள் என்று சொன்னான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜா தேவனுடைய மனுஷன் தன்னை எச்சரித்து தனக்கு குறித்து சொன்ன ஸ்தலத்திற்கு மனுஷரை அனுப்பி பார்த்து எச்சரிக்கையாயிருந்து இப்படி அநேகந்தரம் தன்னை காத்து கொண்டான். இப்படி இஸ்ரவேல் ராஜா தன்னை காத்து கொண்டான். அடுத்தது, இந்த காரியத்தின் நிமித்தம் சீரிய ராஜாவின் இருதயம் குழம்பி அவன் தன் ஊழியக்காரரை அழைத்து நம்முடையவர்களில் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு உளவா இருக்கிறவன் யார் என்று நீங்கள் எனக்கு அறிவிக்க மாட்டீர்களா என்று கேட்டான். அப்பொழுது அவன் ஊழியக்காரரில் ஒருவன், அப்படி இல்லை, என் ஆண்டவராகிய ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும். அப்படி அல்ல ராஜாவே, நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தையை கூட என்ன பண்ணுகிறார்? இஸ்ரவேலின் தீர்க்கதரிசியாகிய எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான் என்றான். இந்த வார்த்தையை கேட்டவுடனே அவன் என்ன பண்ணுகிறான்? முதலாவது, இஸ்ரவேலின் ராஜாவை பிடிப்பதை விட்டு விடுங்கப்பா, உளவாளியா இருக்கிறானே எலிசா, அவனை பிடிப்பதற்கு இராணுவத்தை அங்கே அனுப்புகிறான். அங்கே எலிசா ஒரு மலையின் மேலே இருக்கிறார். அந்த பட்டணத்தை சுற்றிலும் இந்த சீரியாவின் ராஜா என்ன பண்ணுகிறான்? குதிரைகளையும் ரதங்களையும், 14ஆம் வசனம் இப்படியா சொல்கிறது, அப்பொழுது அவன் அங்கே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தை அனுப்பினான். அவர்கள் ராக்காலத்திலே வந்து பட்டணத்தை வளைந்து கொண்டார்கள். தேவனுடைய மனுஷன் ஆகிய அவனுடைய வேலைக்காரன் அதிகாலையிலே எழும்பி வெளியே வருகிறான். அங்கே என்ன இருக்கிறது? எதிரினுடைய குதிரைகளும் இராணுவங்களும் நிறைந்திருக்கிறது. உடனே, ஐயோ ஆண்டவனே, நாம் என்ன செய்வோம்? நம்மை பிடிப்பதற்கு, நம்மை வளைந்து கொண்டதற்கு அந்த சீரியாவின் ராஜா இராணுவங்களை அனுப்பியிருக்கிறான், குதிரை வீரர்களை அனுப்பியிருக்கிறான், நாம் என்ன செய்வோம் என்று சொன்னான். உடனடியாக அந்த எலிசா என்ன சொல்கிறார்? அதற்கு அவன், பயப்படாதே, அவர்களோடு இருப்பவர்களிலும் நம்மோடு இருப்பவர் அதிகம் என்றான். அல்லேலூயா சொல்லலாமா? அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவை இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தள்ளும் என்றான். உடனே அந்த வேலைக்காரருடைய கண்களை கர்த்தர் திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சத்தத்தை கேட்கிறதான அன்பு சபையாரே, ஒருவேளை ஆன்லைன் மூலமாக இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எந்த சூழ்ச்சிகள் நடந்தாலும் அது கர்த்தருக்கு தெரியாமல் நடக்காது. அல்லேலூயா. எனவேதான் அவர் அந்த எலிசாவுக்கு ஏற்கனவே தெரிந்து விட்டது. அவர் தீர்க்கதரிசி அல்லவா, இவ்வளவு காரியத்தை தெரிந்தவர் தெரியாமல் இருக்குமா? அதனாலதான் அவர் சொல்லுகிறார், நீ பயப்படாதப்பா. அவன் வந்து சொன்னோன்னு, அப்படியா, எனக்கு தெரியலையே அப்படின்னு அவர் சொல்லலையே. அவர் என்ன சொல்லுகிறார்? அப்படியா, அவர்களோடு இருப்பவர்கள் நம்மோடு இருப்பவர் அதிகமாப்பா, நீ கவலைப்படாத. அவர்கள் வந்து வளைகிறதையும் அவர்கள் வட்டமிடுகிறதையும் வந்ததையும் எல்லாவற்றையும் எலிசாவுக்கு ஆண்டவர் சொல்லிவிட்டார். அதனாலதான் அவர் தைரியமா இருந்தார். எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, உனக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி எழும்புகிறது என்றால், உனக்கு விரோதமாக ஒரு திட்டம் உருவாக்கப்படுகிறது என்றாலே அது ஆண்டவருக்கு தெரியாமல் உருவாக்கப்படுவதில்லை. ஆண்டவர் சொன்னா, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும், நான் அதற்கு நடுவிலே அக்கினியாய் இருக்கிறேன் சொன்னார். நான் உனக்கு நடுவே நான் அக்கினி மதிலாய் இருக்கிறேன் என்று சொன்னவ. வேலைக்காரருடைய கண்களை திறந்து பார்க்கும்போது அந்த பட்டணத்தை சுற்றிலும் என்ன நடக்கிறது? அங்கே அக்கினிமயமான குதிரைகள், அங்கே அக்கினிமயமான குதிரைகள் அங்கே சுற்றுகிறதை அவர்கள் பார்த்தார்கள். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 17ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரருடைய கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை அவன் கண்டான். அல்லேலூயா. உன்னை சுற்றிலும் ஒரு
அக்கினி வளையம் இருக்கிறது. உன் வீட்டை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையம் இருக்கிறது. இந்த சபையை சுற்றிலும் ஒரு அக்கினி வளையம் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து போக வேண்டாம். அது நம்முடைய கண்களுக்கு ஒருவேளை தெரியாமல் இருக்கலாம். என் ஆண்டவர் அவருக்கு வைத்திருக்கிறார். அதற்கு சுற்றிலும் அக்கினி மதலாக ஆண்டவர் இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தானியேலை குறித்து பார்க்கும்போது கூட அங்கே தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே தானியேலை அங்கு அவனுக்கு ஒரு சோதனை வந்தது. ஜெபத்துக்கு தடையாக, ஜெபிக்க விடாமல் அவனுக்கு ஒரு தடை வந்தது. அப்பொழுது என்ன நடந்தது பிரியமானவர்களே? யாராவது ராஜாவை தவிர இந்த 30 நாளும் யாரையாவது மனுஷனையாவது வேற தெய்வங்களாவது கூப்பிட்டு அவர்களிடத்தில் ஜெபித்தாலோ வேண்டுதல் பண்ணினாலோ அவர்களை எங்க போடுவேன்னு சொன்னாங்க? அக்கினி சூளையிலே போடுவேன் என்று சொல்லி ஒரு சட்டம் பிறந்தது. ஆனால் அந்த தானியேல் அவன் முன் செய்கிறது போல ஜெபம் செய்து கொண்டிருந்தான். அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்றைக்கு இருக்கிற காலகட்டம் மிகவும் மோசமான காலகட்டம். நான் ஜெபிப்பதற்கே தடை வருகிறது போல இருக்கிற ஒரு காலகட்டத்துக்குள்ளாக நாம் இருக்கிறோம். அவ்வளவு கொடிதான காலகட்டம். ஆனால் கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்க வல்லவராயிருக்கிறார். அதிலேயும் அவன் ஜெபித்தான். அந்த பலகணிகள் எருசலேமுக்கு நேராக திறந்திருக்கும்படியாக முன் செய்தது போல அவன் 3 வேளையும் ஜெபித்தான். அவனை பிடித்து என்ன பண்ணினார்கள்? சிங்கத்தின் கெபியிலே போட்டார்கள். ஆண்டவர் சிங்கத்தின் வாயை கட்டி போட்டார். ஆண்டவர் அங்கே அவனை காத்தார். சிங்கத்தின் கெபியிலிருந்து காத்தார். அல்லேலூயா சொல்லலாமா? ஆமென். ஆண்டவராகிய தேவன் காக்கும்படியாக அங்கே தூதனை அனுப்பினார். ஆமென். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா. சிங்க கெபியோ சூளை நெருப்போ என்னை காத்திடுவார். சிங்க கெபியோ சூளை நெருப்போ அவர் நம்மை காத்திடுவார். அவரே என்னை காப்பவர். ஆமென். பாடுங்க. அவரே என்னை காப்பவர். அவரே என்னை காண்பவர். அவரே என்னை காப்பவர். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். சிங்க கேபியோ சூளை நெருப்போ அவர் என்னை காத்திடுவார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அந்த சாத்ராக் மேசாக் ஆபேத்நேகோ சூளை நெருப்பிலேயும் தானியேல் சிங்கக்கெபியிலும் போடப்பட்ட பிறகு நடந்த ஒரு ரிவைவல் என்ன? அங்கே ஒரு எழுப்புதல் என்ன? 26ஆம் வசனம் வாசியுங்கள். அந்த தரிவு ராஜா சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? 25 வாசிங்க. பின்பு ராஜாவாகிய தரியு தேசமெங்கும் குடியிருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதினது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் இழைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கர்த்தத்துவம் முடிவு பரியந்தமும் நிற்கும். இங்கே இந்த ஒரு சோதனைக்கு பின்பு அந்த தரிவு ராஜாவே என்ன பண்ணுகிறார்? அந்த தானியேலின் தேவன் தான் தேவன், அவர்தான் தேவன் என்று சொல்லி அவனே பறைசாற்றுகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அதேதான் அங்க நேபுகாத்நேச்சாரும் கூட அவர்களை அந்த தீச்சூளையிலே போடுவதற்கு அனுமதித்த பிறகு அவர்கள் காக்கப்பட்ட பிறகு அவர்களை வெளியே கொண்டு வந்து விட்டு அங்கே நேபுகாத்நேச்சாரும் என்ன சொல்கிறான்? 29ஆம் வசனம் வாசிங்க. 3ஆம் அதிகாரம் 29. தானியேல் 3:29. ஆதலால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களுடைய தேவனுக்கு விரோதமாக தூஷண வார்த்தையை சொல்லுகிற எந்த ஜனத்தானும் எந்த ஜாதியானும் எந்த பாஷைக்காரனும் துண்டித்து போடப்படுவான், அவன் வீடு எருக்களங்கமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. 28ஆம் வசனம் சொல்லுகிறது. அப்பொழுது நேபுகாத்நேச்சார் வசனித்து சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ எங்களுடைய தேவனுக்கு ஸ்தோத்திரம், அவர்கள் எங்களுடைய தேவனை தவிர வேறொரு தேவனையும் சேவித்து பணியாமல் அவரையே நம்பி. பார்த்தீர்களா? அவர்களே நம்பி இருந்தபடினாலே அந்த தேவன் தான் தேவன் என்று சொல்லி அவன் சொல்லுகிறான். பிரியமானே, ஒரு பாடுகளுக்கு பிறகு, ஒரு கஷ்டங்களுக்கு பிறகு, ஒரு துன்பத்துக்கு பிறகு
ஒரு பெரிய எழுப்புதல் உண்டு என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். எனவே இந்த சபையை ஆண்டவர் நிச்சயமாக துன்பங்களுக்கு பிறகு ஒரு பெரிய எழுப்புதலுக்குள்ளாக உங்களை கொண்டு போவார். உங்கள் குடும்பங்களை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் பிரியமானவர்களே. அது மாத்திரமல்ல, ஏசாயாவின் புஸ்தகத்திலே 49ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துக்கு வாருங்கள். ஆண்டவர் நமக்கு எப்படி நம்மை காக்கிறார் என்று சொல்லி ஏசாயாவின் புஸ்தகம் 49:15 வாசியுங்கள். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. இதோ உள்ளங்கையிலே உன்னை வரைந்திருக்கிறேன், மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது என்று சொல்கிறார். அன்பு தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவராகிய தேவன் ஒரு தாய் அன்பு கொண்டவராக உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. ஒரு தாய் அன்பு. தன் தாயானவள், ஒரு ஸ்திரியானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ அவள் மறந்தாலும் நான் உங்களை மறப்பதில்லை. அல்லேலூயா. மறப்பதில்லை. அப்படிப்பட்ட ஒரு தாய் அன்பு உள்ளம் கொண்டவர் நம்முடைய ஆண்டவராகிய தேவன். தாய் அன்பு உள்ளவர். 41ஆம் அதிகாரத்திலும் கூட ஆண்டவர் சொல்கிறார், 10ஆம் வசனம், நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினாலே உன்னை தாங்குவேன் என்று சொல்கிறார். ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். நீ பயப்படாதே என்று சொல்லி. அல்லேலூயா. பாடலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல ஆண்டவர் நம்மை தேற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். ஒரு தாய் ஆமென் ஏற்றுவது போல் என் நேசர் ஏற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார். கரம் பிடித்து விலகிட மாட்டார். அதையும் பாடுங்க. ஒரு போதும் ஒரு போதும் கைவிட மாட்டார். ஒரு நாளும் ஆண்டவராகிய தேவன் ஒரு தாய் அன்பு உள்ளவராக நம்மோடு இருக்கிறார். அல்லேலூயா சொல்லலாமா? ஒரு தாய் தேற்றுவது போல. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, சங்கீதக்காரனாய் தாவீது சொல்கிறார், என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார்.
அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஏசாயா 62:1 வாசியுங்கள். சீயோனின் நிமித்தமும் சீயோனின் நிமித்தமும் எருசலேமின் நிமித்தமும் நான் மௌனமாயிராமலும் அதன் நீதி பிரகாசத்தை போலவும் அதன் ரட்சிப்பு எரிகிற தீவெட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமலும் இருப்பேன். ஜாதிகள் உன் நீதியையும் சகல ராஜாக்களும் உன் மகிமையும் காண்பார்கள். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தால் நீ அழைக்கப்படுவாய். நீ கர்த்தருடைய கையிலே அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். அடுத்த வசனம், நீ கைவிடப்பட்டவள் எனப்படாமலும் உன் தேசம் இனி பாழாய் போன தேசம் எனப்படாமலும் நீ எப்சிபா என்றும் உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். உன் தேசம் பியூலா என்றும் சொல்லப்படும். வாழ்க்கைப்படும். அல்லேலூயா. உங்கள் குடும்பங்கள் வாழ்க்கைப்படும். உங்கள் குடும்பம் வாழ்க்கைப்படும். ஆண்டவர் உன்னோடு கூட எப்படி இருக்கிறாராம்? அந்த 1ஆம் வசனம் கடைசியில சொல்லப்பட்டிருக்கிறது, அதனுடைய இரட்சிப்பு எரிகிற தீவட்டியை போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். அதனுடைய அதன் நீதி பிரகாசத்தை போலும். சியோன் அது சோர்வடைந்து போயிருக்கிறது. சியோன் சிறைப்பட்டு போய்விட்டது. சியோன் அழிக்கப்பட்டு விட்டது. ஆனால் ஆண்டவர் அந்த சியோனை குறித்தும் எருசலேமை குறித்தும் அவர் மௌனமாயிருக்காதபடி கிரியை செய்கிறவர். அவர் சொல்கிறார், நான் அதனுடைய அந்த நீதி பிரகாசத்தை போலவும் அதனுடைய இரட்சிப்பு எரிகிற தீவட்டி போலவும் வெளிப்படும் மட்டும் அமராமல் இருப்பேன். உங்களை குறித்து ஆண்டவர் ஒரு திட்டம் வைத்திருக்கிறார் அவருடைய மனதிலே. அந்த திட்டம் நிறைவேறாமல் இப்பொழுது ஒருவேளை காணப்படலாம். அந்த திட்டம் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவர் எப்படி இருப்பாராம்? அமர்ந்து இருக்க மாட்டாராம். அவர் கிரியை செய்து கொண்டே இருப்பார். உங்களை ஒரு சரியான உன்னதமான நிலைமையிலே கொண்டு போய் சேர்க்கிறது வரையிலும் ஆண்டவர் அமர்ந்திருக்க மாட்டாராம். அமராமல் இருப்பேன் என்று சொல்கிறார். நீ கர்த்தர், அவர் சும்மா இருக்க மாட்டாராம். கிரியை செய்வார். ஜாதிகள் உன்னுடைய நீதியின் சகல ராஜாக்களும் மகிமையை காண்பார்கள். கர்த்தர் நல்லவர். இன்றைக்கு கண்டு கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு அந்த இஸ்ரவேல் தேசத்தை ஜனங்கள் எல்லாரும் காண்கிறார்கள். அவர்கள் அந்த நிலைமைக்கு வருகிறார்கள். ஆண்டவர் வெளிப்படும் மட்டும் அமராமல். உங்களுடைய வாழ்க்கையிலும் கூட ஒரு திட்டத்தை ஆண்டவர் வைத்திருப்பாரானால் அந்த திட்டம் நிறைவேறும் வரையிலும் ஆண்டவர் கைவிடாமல் இருப்பார். அவர்களோடு கூட இருந்து செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். நான் எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்தில் எழுந்து நிற்கலாம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தரை நோக்கி பாருங்கள். அவர் சொல்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். அவர் உங்களோடு கூட உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் இருக்கிறார். அவர் எப்படி இருக்கிறாராம்? பிரியமானவர்களே, உங்களை விட்டு விலகாமலும் உங்களை கைவிடாமலும் இருக்கிறார். ஏன்? அவர் உன்னை பிள்ளையாக சேர்த்து கொண்டார். நாம் அவருடைய பிள்ளை என்று சொல்வதற்கு தகுதி இல்லை. ஆனாலும் ஆண்டவர் நம்முடைய பிள்ளையாக நம்மை சேர்த்து கொண்டார். புத்திர சுவீகாரமாக நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்மை காக்கும்படி அவர் நம்மோடு இருக்கிறார். எப்படி காப்பாராம்? அக்கினி மதிலா இருந்து காப்பார். பிரியமானவர்களே, சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ அக்கினி சூளையிலிருந்து காக்கப்பட்டார்கள். தானியேல் சிங்க கபியிலிருந்து காக்கப்பட்டார். ஆண்டவரை நோக்கி பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எலிசா எதிரிகளுடைய கையிலிருந்து காக்கப்பட்டார். அவரை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் இராணுவங்களும் காணப்பட்டது. ஆண்டவர் நம்மை காக்கும்படி நம்மோடு இருக்கிறார். அவர் தாயுள் அன்பு உள்ளவராக அவர் இருக்கிறார். ஒரு தாய் மறப்பாளா? அவள் மறந்தாலும் நான் உங்களை மறக்க மாட்டேன் சொன்னார். மறக்க மாட்டேன் என்று உன்னை ஒரு உன்னதமான நிலையிலே கொண்டு வந்து சேர்க்கும் வரையிலும் அவர் உன்னை மறக்கவே மாட்டார். உன்னை கைவிடவே மாட்டார். உன்னோடு கூட இருந்து அவர் உன்னை ஒரு உன்னதமான நிலைமைக்கு கொண்டு வருவார். பரலோகத்திலே அவர் உன்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். இந்த சபை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் நிறைவேறும் வரையிலும்
அவர் உன்னோடு இருந்து விலக மாட்டார், கைவிட மாட்டார். எல்லாரும் கரங்களை கொட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிக்கலாம். ஆமென். ஆவியானவனை காக்கும்படி உன்னோடு கூட இருக்கிறார். மகளே, மகனே, உன்னோடு கூட இருக்கிறார். ஒரு தீங்கு உனக்கு அணுகாதே. பகல்லே அவர் உனக்கு நிலவா இருக்கிறார். இரவிலே எந்த பொல்லாப்பும் எந்த கொள்ளை நோய் உன்னை அணுகாதபடி உன்னை காக்கும்படிக்கு உன்னோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எல்லா தீய கிரியைகள் எரிக்கப்பட்டு போகும்படியாக ஆவியிலே நிறைந்து கர்த்தரை ஸ்தோத்திரிங்க. ஓ பிரைஸ் தி லார்ட், 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 பிரைஸ் தி லார்ட். அசதிகள், சோர்வுகள், பலவீனங்கள், தீய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் சுட்டெரிக்கப்பட்டு போகட்டும். உன்னை வாளாக்காமல் தலையாக்குவார், நீ கீழாகாமல் மேலாவாய். கர்த்தருடைய வாய் சொல்லும் புது நாமத்தினால நீ அழைக்கப்படுவாய். Hallelujah, hallelujah. Oh, praise the Lord. காப்பா, உன்னை காப்பா, காத்தவர் காப்பா, என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். உன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். கண்டுன்னை அழைத்தவர் கரமதைப்பார், அவர் கைவிடாதிருப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார். ஆண்டுகள் தோறும் உனக்கவர் அளித்த ஆசைகளை எண்ணிப்பார், 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 என்றும் அதை எண்ணிப்பார். காப்பா, உன்னை காப்பா, காப்பவர் காப்பா, என்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இஸ்ரவேலுக்கு வாக்குப்படி இன்ப கானான் அளிக்கவில்லையோ? இப்போது இவர்களை நிர்மூலம் செய்வதென்றும் பின்னும் இறங்கவில்லையோ? இல்லையோ, 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 மனசாபம் கொள்ளவில்லையோ, மனசாபம் கொள்ளவில்லையோ? காப்பார், காப்பார், காப்பவர் காப்பார், இன்றும் இனிமேல் காத்திடுவார். கலங்காதே மனமே, காத்திடுவார். பரலோக பிதாவே, உம்முடைய பிள்ளைகளை உலகத்தின் முடிவரைந்தும் சகல நாட்களில் உன்னோடு இருந்து காப்பேன் என்று சொன்ன ஆண்டவர், உன்னோடு இருப்பேன் சொன்னவர், இருந்து காத்துக்கொள்ளும். சபையாரை ஆசீர்வதி வாழ்த்துகிறேன். உம்முடைய கருத்திலே ஒப்புக்கொடுத்து இயேசுவின் ஜெபிக்கிற பிதாவே, ஆமென். ஒரு பாடல் பாடும்போது ஆண்டவருக்காக காணிக்கை செலுத்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாம். தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீ. தகப்பனே, தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே.
எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். எதிரிகள் எவ்வளவாய் பெருகிவிட்டனர், எதிர்த்தெழுவோர் எத்தனை மிகுந்து விட்டனர். ஆனாலும் சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை, சோர்ந்து போவதில்லை, தளர்ந்து விடுவதில்லை. தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். தகப்பனீர் தாங்குகிறீர், என்னை தள்ளாட விடமாட்டீர். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். படுத்துறங்கி மகிழ்வுடனே விழித்தெழுவே, ஏனெனில் கர்த்தர் என்னை ஆதரிக்கின்றீர். அச்சமில்லையே, கலக்கமில்லையே, அச்சமில்லையே, கலக்கமில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. வெற்றி தரும் கர்த்தர் என்னோடு, தோல்வி என்றும் எனக்கில்லையே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. ஒன்றுக்கும் நான் கலங்காமல் ஸ்தோத்தரிப்பே, அறிவு கெட்டா பேரமைதி பாதுகாக்குதே. நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, நீ விரும்பத்தக்கவை தூய்மையானவை, அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்தி ஜெயம் எடுப்பேன், அவைகளையே தியானம் செய்கிறேன். தினம் அறிக்கை செய்தி ஜெயம் எடுப்பேன். கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி வானத்துக்கு நேராக உங்கள் மனக்கண்களை ஏறெடுத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி சோத்திரம் பண்ணுங்க. எல்லாரும் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம், வாய் திறந்து சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். இந்த நாளிலே ஆராதனைக்கு ஆண்டவர் நம்மை கொண்டு வந்தபடி நாளகத்திலே சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எத்தனையோ மக்களுக்கு கிடைக்கார் மாபெரும் சலாக்கியம் கொடுத்தபடி நாளகத்திலே சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, உமக்கு கொடா கோடி சோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த பகல் வேளையிலே உமக்கு ஆராதனை செய்யும்படியாக எங்களை கொண்டபடினால உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவராகிய தேவனே, இந்த நாட்களிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை நாங்கள் கேட்கும்படி எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்க. நீர் எங்களோடு கூட நீர் விலகாமல் இருக்கிறபடினால உமக்கு ஸ்தோத்திரம். உலகத்தின் முடிவு பரியந்தம் இருப்பேன் என்று வாக்கு கொடுத்தபடினால உமக்கு ஸ்தோத்திரம்.
ஆண்டவரே இந்த ஆராதனையை ஆண்டவரே தூர இடங்களில் இருந்து கொண்டும் வீடுகளில் இருந்து கொண்டும் ஆண்டவரே அப்பா இந்த ஆன்லைன் மூலமாக பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவள் இருக்கிற இடங்களிலே அவர்களை ஆசீர்வதிப்பீராக. அவளை ஆசீர்வதியும். என்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அந்த தேவைகளை சந்தியும் ஆண்டவரே. பிள்ளைகளை நீர் பாதுகாப்பீராக. அக்கினி மதிலாக இருந்து பாதுகாப்பீராக. தீமைகள் அணுகாதபடி நீர் பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாட்களில் நாங்கள் அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு குறைந்தபட்ச பேராக நாங்கள் ஆலயத்தில் கூடி நாங்கள் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோங்க தாவி. வயோதிபர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்கள் வீடுகளில் இருந்து கொண்டு ஆண்டவரே இந்த செய்தியை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். கர்த்தர் அவர்களை பாதுகாக்கும்படியாக ஜெபிக்கிறோங்க தாவி. தூர தேசங்களிலிருந்து இந்த ஆண்டவரே ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களையும் நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். விசேஷமாக பாஸ்டமாக ஜெபிக்கிறோம். அருமையான பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம். அவளை குடும்பமாக நீர் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. இந்த விசுவாச குடும்பங்கள் தனித்தனியாக பேர் பேராக ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன் கத்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஆண்டவரை நிறைவான பலனை தாரும். வருமானங்கள் பெருகட்டும். பிள்ளையுடைய ஆண்டவரே அப்பா ஆண்டவரே வீடுகளிலே ஆசீர்வாதங்கள் உண்டாகட்டும். ஆண்டவரே பிள்ளைகளை ஆசீர்வதியும். படிக்கிற பிள்ளைகளுக்கு இருக்கிற சிரமங்களை அறிந்திருக்கிறீர். அவளை நீர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே வேலை இல்லாத பிள்ளைகளுக்கு வேலைகளை கொடும். ஆண்டவரே வேலை ஸ்தலங்களில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவீராக. குடும்பங்களில் இருக்கிற போராட்டங்களை மாற்றுவீராக. ஆண்டவர் வியாதிகளில் இருப்பார்கள் சுகம் தருவீராக. பலவிதமான போராட்டங்களிலிருந்து பிள்ளைகளை நீர் விடுதலையாக்கும்படி அடியான் ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே இந்த சபைக்கு விரோதமாக எழும்புகிற தீய கிரிகள் எரிக்கப்பட்டு போகட்டும். ஆண்டவர் நம்முடைய பிள்ளைகள் வீடுகளை சுற்றிலும் அக்கினி மதிலாக இருப்பீராக. பாதுகாப்பை கொடுப்பீராக. ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராக. கடன் தொல்லைகள், பாரங்கள், நெருக்கங்கள், கஷ்டங்கள், துன்பங்கள் எல்லாம் விலகி போகட்டும். ஆண்டவரே கர்த்தர்வர்களை நீ சம்பூர்ணமாய் ஆசீர்வதிக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோங்க தார். ஆண்டவரே மீ சோத்திரம் ராஜா மீ துதிக்கிறோம். ஆண்டவரே மிஷனரி பணிக்காக ஆண்டவரே போயிருக்கிற அன்பு சகோதரருக்காக ஜெபிக்கிறோம். அவர்கள் எல்லா காரியங்களையும் ஒழுங்குபடுத்த கர்த்தர் உதவி செய்வீராக. அங்க அவரோடு கூட இருப்பீராக. அருமையான பிள்ளைகளோடு கூட இருப்பீராக. இந்த சபையின் மூலமாக தூர இடங்களிலே இருக்கிற பிள்ளைகளை நீர் காத்துக்கொள்ளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே இந்த நாளிலும் ஆண்டவரே பிறந்த நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக அடியான் ஜெபிக்கிறேன். திருமண நாளை காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேங்க தாவே. ஆண்டவரே இந்த சபையாரை நீர் ஆசீர்வதியும். வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஊழித்து உறுதுணையா இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. தாழ்த்துகிறோம். உடைய கருத்திலே ஒப்புடுகிறோம். துதியும் கனமும் மகிமையை நீர் ஒரு எடுத்துக்கொள்ளும். மீட்பு ஜெபிக்கிறேன் அன்பிறக்கின்ற பரலோக பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்யக்கும் பராமரிப்பு பாதுகாப்பும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் ஆண்டோடைய வருகை மட்டும் தங்கி இருப்பதாக. ஆமென்.